அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் ஐயன் சோலார். இப்போ இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுங்க. ஒரு 5 HP சிதம்பரம் சேத்தியாத்தோப்பு கிட்ட நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்போம். கவர்மெண்ட்டில் மானியத்தில் சோலார் இப்போ வாட்டர் பம்பு கொடுக்குறாங்க, அதை நீங்கள் நிறையா பேர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அப்படி ஒரு திட்டத்தில் தான் இந்த ஸ்கீமை வாங்கியிருக்காங்க. அதை தான் இன்றைக்கி இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்திருக்கோம். இதோட செட்டப் பார்த்திங்கன்னா ஒரு 5 HP, டெப்த்து பார்த்திங்கன்னா 130 அடி ஆழங்க. நம்ம ஒரு 100 அடிக்கு மோட்டர் இறக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்திருக்கோம். இதோட ஸ்ட்ரக்சர் டைப் பார்த்திங்கன்னா ஒரு 9 நம்பர்ஸ் பேனலை ஒரே ஸ்ட்ரக்சரில் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்டும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரே ஸ்கீம் தாங்க. எல்லா விவசாயிகளும் ஒரே அமௌண்ட்டை தான் கட்டுவாங்க. அதுக்கு கொடுக்குற மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா ஒரே மெட்டீரியல் தான் வரும், ஒரே ஸ்ட்ரக்சர் டைப் தான் வரும். இப்போ 5 HP அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எத்தனை பேர் போட்டாலும் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் போடுவாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 535 வாட்ஸில் 9 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம ப்ரைவேட்டாக போடுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஸ்கீமில் 9 பேனல்ஸ் 535 வாட்ஸ் போட்டிருக்கோம். இதுவே நம்ம ப்ரைவேட்டாக ஒரு 5 HP போட்டோம்னா மினிமம் 12 பேனல்லேருந்து 14 பேனல் போடுவோம். ஏன் நம்ம ப்ரைவேட்டாக போடும்போது அது மாதிரி போடுறோம் அப்படின்னா அதுக்கான மோட்டர் யூஸ் பண்ணுற மோட்டரோட வோல்டேஜ் வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த மோட்ரு ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் இந்த ஸ்கீமுக்காகவே இந்த மோட்டரை டிசைன் பண்ணுவாங்க. இந்த மோட்டர் 250 வோல்ட் இருந்தாலே ஓடுங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த மோட்டர் டிசைன் பண்ணுவாங்க. இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா வெளியிலையும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் டைரெக்டாக கம்பெனிலேருந்தே சப்ளை பண்ணுவாங்க. இந்த மோட்டர் மட்டும்தான் இந்த 9 பேனலில் ஓடும். நார்மலாக நீங்கள் ஒரு 5 HP மோட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஓடாது. அதோட செட்டப் வேறு மாதிரி இருக்கும், இந்த மோட்டருக்கான செட்டப் வேறு மாதிரி இருக்கும். நம்ம சோலாரில் இருக்கிற மோட்டர் வேறு ஏதாவது மோட்டர் வாங்கிட்டு வந்தாலுமே இந்த பேனலில் ஓடாது. ஒரு 5 HPயில் நார்மலாக இருக்கிற மோட்டர் 12 பேனல் வேணும். பட் இந்த மோட்டர் மட்டும் 9 பேனல்லே ஓடும். அதாவது கம்மியான வோல்டேஜ் வந்தாலே மோட்டரில் தண்ணி வர மாதிரி இந்த மோட்டரை ஸ்பெஷலாக டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மோட்டர் தான் இந்த ஸ்கீமுக்கு ஃபுல்லாகவே எல்லா கம்பெனியுமே அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் இதில் பார்த்தீங்கன்னா CRI சைட்டு தான் இதில் வந்திருக்கு. CRI மோட்டர் பம்பு தான். CRI கம்பெனி உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில் இருக்குது. அவங்க இதுக்குன்னு தனியாக டிசைன் பண்ணுவாங்க. நார்மல் மோட்டர் வேறு, இந்த மோட்டர் வேறு. இந்த மோட்டர் உங்களுக்கு லோக்கல்லையும் கிடைக்காதுங்க. இது பார்த்திங்கன்னா DC மோட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் SS வரும் பாருங்கள். ஒரு 4 ஸ்டேஜில் வரும். 120 அடி வரைக்கும் உங்களுக்கு தண்ணி நல்லா எடுக்குங்க. இது 2.5 இன்ச்சு டெலிவரி, அதாவது 3 இன்ச்சு டெலிவரி பம்பில் வரும். 2.5 குறைச்சிருக்கோம். இப்போ இதை ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய சைட் பண்ணியிருப்போம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம், 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த ஸ்கீம் வந்திருக்கு. இந்த ஸ்கீமில் ஃபஸ்ட்டு சைட்டுன்றதுனால நான் டைரெக்டாக வந்திருந்தேன், அதனால தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பட் இதுக்கப்புறமே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 சைட்டுக்கிட்ட இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கான வீடியோவும் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் டைம் இருந்தால் போடுறேங்க. இப்போ இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா மோட்டர் பம்பை இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காங்க. கேபிள் எல்லாமே ஜாயின் போட்டாச்சுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த சேத்தியாத்தோப்புங்க. சேத்தியாத்தோப்புலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் தான் இருக்குது. இந்த பக்கம்லாம் வாட்டர் சோர்ஸ் ஒரு 100 அடி 110 அடி தான் இருக்குங்க. இந்த போரோட மொத்த ஆழமே 120 அடி தான் நினைக்கிறேன். நம்ம ஒரு 100 அடிக்கு மோட்டரை இறக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா GI ஸ்ட்ரக்சரில் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதே ஃபிட்டிங்ஸ் தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எத்தனை பேர் வாங்கினாலும் இதே ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு வரும். ஃபுல்லாகவே நம்ம இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 9 பேனலையும் ஒரே ஸ்ட்ரக்சரில் ஏற்றி அதுக்கான ட்ரைவையும் நம்ம கீழே ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்ஸ்டாலேஷன் இந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுங்க. ஒன்ஸ் நம்ம மோட்டரை இறக்கி ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு டில்ட்டிங் பண்ணிவிட்டால் வேலை முடிஞ்சது. இப்போ மோட்டரை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரைவ் பார்த்திங்கன்னா இதுதாங்க. இது ஒரு 5 HP ஃபுல்லாக இதுக்குன்னே டிசைன் பண்ணுறதுங்க. இந்த 9 பேனலில் ஓடுற மாதிரி வைக்கிறதுக்காக டிசைன் பண்ணியிருக்கு.
இந்த டிரைவை வச்சு நம்ம நார்மலாக இருக்கிற சோலார் மோட்டரை ஓட்ட முடியாது. இது வந்து அந்த மோட்டர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா 250 வோல்ட்டில் ஓடுற மோட்டருன்ட்டு, அந்த மோட்டரை ஓட்டுறதுக்காகவே இந்த டிரைவை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரைவை வச்சு நம்ம வேறு எதையுமே பண்ண முடியாது. இந்த மோட்ரு மட்டும்தான் இந்த டிரைவில் ஓடும். ஸோ இப்போதைக்கு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிட்டேங்க. பம்ப் ஆஃபில் இருக்குது. இப்போ ஒன்ஸ் ஆன் பண்ணி டெலிவரி எவ்வளோ வருதுன்றதை ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். டைமும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மணி ஒரு 3:30 மணி ஆகிடுச்சுங்க. சாயங்கால டைம் ஆகிடுச்சு. ஸோ செக் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு டெலிவரி வருதுன்றதையும் பாருங்கள். ஏன்னா இதில் வந்து ஓஸ் பைப் பார்த்தீங்கன்னா இது 50 மீட்டர் ஓஸ் பைப்புங்க. ஒரு 30 மீட்டர் வரைக்கும் இருக்கும். பேலன்ஸ் அப்படியே வெளியில் இருக்குது. என்ன டெலிவரி வருதுன்றதையும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 இன்ச்சு டெலிவரிங்க. எஸ்டிபி ஓஸ் பைப் தான். அதாவது ஸ்கீமில் ரெண்டுமே உண்டுங்க. காலம் பைப்பும் உண்டு, எஸ்டிபி பைப்பும் உண்டு. அது அந்தந்த ஏரியாவை பொறுத்து கம்பெனி முடிவு பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 3:30 மணிக்கிட்ட வந்துருச்சுங்க. வெயிலும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு 2.5 இன்ச்சு டெலிவரி வந்துட்டுருக்கு. பட் ஃபோர்ஸ் கம்மியாக தாங்க இருக்குது. பட் நம்ம இதை அடுத்தடுத்த நாள் பார்க்கும்போது நல்லாவே ஃபோர்ஸ் இருக்கும். பட் இப்போ வெயில் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. பட் மற்ற டைம் நம்ம எதாவது அதை செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக செக் பண்ணோம். ஒன்ஸ் அடுத்தடுத்தது யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதை விட நல்லா ப்ரெஷராகவே மோட்ரு பம்பு ஓடுங்க. அதுக்கான வீடியோ நம்மக்கிட்ட இருக்குது. நாங்கள் அடுத்த நாளும் போய் இதை செக் பண்ணோம். அதுவுமே வீடியோ இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ ஃபுல் செட்டப் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக வர்றதுன்னா இப்படி தாங்க வரும். அதாவது ஒரு 5 HP பேனல் வந்து 5 HP மோட்ரு பம்புக்கான செட்டப் இது தான். 9 பேனல்ஸ் போட்டு ஒரே ஸ்ட்ரக்சரில் முடிச்சுருவோம். இந்த செட்டப் தான் ஃபுல்லாகவே ஃபினிஷான செட்டப். எல்லாமே செட் பண்ணி டில்ட்டிங் பண்ணி வச்சாச்சு. இப்போ கண்டினியூஸாக இந்த மாதிரி தான் இது இருக்கும். இவங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஏதாவது சொட்டு நீர் பாசனமோ அது எப்படி வேணாலும் இந்த வெளியில் இருக்கிற டெலிவரி பைப்பை அவங்க எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சோலார் பம்ப் வேணும்னா அப்படின்னா நம்ம அது எப்படி வாங்கணுன்றதையும் நம்ம முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். இதே மாதிரி ப்ரைவேட்டாக போனாலும் நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள்.